Tamilarasi, Tamilarasi, ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே Tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தமிழரசி, அழகிய தமிழின் ஒரு துளி. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பண்டில் செட் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் பண்டில் செட் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். நிறைய பேரண்ட்ஸ் கேட்டது என்னன்னா இங்கிலீஷ் பண்டில் செட் இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு. சோ அதற்கான வீடியோ தான் இது முழுக்க 3 வயசு குழந்தைகளுக்கானது. அதாவது ப்ரீ ஸ்கூல் இப்பதான் சேர்த்திருக்கேன், இல்ல ப்ரீ ஸ்கூல் சேர்க்க போறேன், இல்லாட்டினா எல்கேஜி சேர்க்க போறேன் அப்படிங்கிற குழந்தைகளுக்கானது. ஏற்கனவே என்ன பாத்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துல நம்மளால குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியல. ஆன்லைன் கிளாஸஸ் அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ரொம்ப லேக்கா இருக்கு. ஸோ இந்த 3 மாச பீரியட், அதாவது இப்ப வரக்கூடிய சம்மர் ஹாலிடேல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் உங்க குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பேரண்ட்ஸோட எஃபோர்ட் தான். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் அப்படிங்கிறது பெற்றோர்கள் தான். பெற்றோர்களாகிய நாம தான் நம்ம குழந்தைகளோட அதிகமான நேரத்தை செலவிடணும், அதிகமா பேசணும், அதிகமான விஷயங்களை சொல்லி தரணும். ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் நிறைய சொல்லி தந்துடுவாங்க, ஸ்கூல் சேர்த்தா போதும் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது காலம்லாம் மாறி போச்சு. நம்ம இயர்லி ஸ்டேஜ்ல எவ்வளோ குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளவு குழந்தைகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்கூலு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஸ்பீடா டெவலப் ஆகும். ஸோ இந்த வயசுல நீங்க லேட் ஆயிடுச்சு, ஐயோ நான் அதுக்கு முன்னாடி சொல்லியே கொடுக்கலங்க, வீட்டுல நான் சும்மா பேசிட்டு இருப்போம், அவளும் பேசுவா, அவ்வளவுதான், மற்றபடி நான் பெருசா எதையுமே புக் எடுத்துலாம் சொல்லி கொடுத்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை இப்ப நிறுத்திட்டு இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. புக்கு அப்படின்ன உடனே எல்லா புக்கையும் காமிச்சு வா உட்காரு, நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னு இல்லாம ஜாலியா நீங்க முதல்ல ஷெட்யூல் பண்ணிக்கோங்க என்னென்ன டாபிக் நம்ம இப்ப சொல்லி தர போறோம். இந்த புத்தகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கான ஒரு கைட்லைன் புத்தகம் தான். அதாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கலர்ஸ் பார்த்தோம், அனிமல்ஸ் பார்த்தோம், ஆல்பபெட் பார்த்தோம். இது போல நீங்க ஷெட்யூல் பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு வீக் ஒரு டாபிக் அப்படி சூஸ் பண்ணி நீங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே இந்த 3 மாச பீரியட்ல நீங்க உங்க குழந்தைகளுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்க முடியும். பேரண்ட்ஸ் ஆன நம்ம நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அனிமல்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல், வெளியில இருக்கக்கூடிய டாகு, கேட்டு, கவு, இது போல நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நீங்க காமிச்சு சொல்லி கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில நிறைய கத்துக்க முடியும். இப்ப இந்த பண்டில் செட்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி, அதாவது குழந்தைகளுக்கான நல்ல குவாலிட்டி புத்தகங்களை கொடுக்கறது மட்டும்தான் தமிழரசியினுடைய நோக்கம். அதனால குவாலிட்டியில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நாங்கள் ஷிப்பிங் எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஷிப்பிங் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக அந்த புத்தகங்கள் உங்கள் கைக்கு சேர்ந்துடும். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது, டவுட் இருந்தது அப்படின்னா 6369365184 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த புத்தகங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பேசிக்கா பிக்சர் புக். அதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 புத்தகங்கள், அதாவது இந்த புத்தகத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லார்ஜ் சைஸு. ஸோ பிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பிக்சர். ஸோ உள்ள இருக்க குவாலிட்டியான பிக்சர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஈஸியா குழந்தைங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களால எளிமையா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். இது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கு இந்த டாபிக்ல. இதுல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள், காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள், பேர்ட்ஸ், இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிக்சர் நல்ல குவாலிட்டியான பிக்சர். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இதில் கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது.
ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்தால் டவுட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய அகாடமிக்கில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இயர்லி ஸ்டேஜில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிறத எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் புக்கில் ஆல்ஃபாபெட் ஒரு ஒரு லெட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 ஆப்ஜெக்ட் வந்து காமிச்சு. இப்போ வந்து ஒரு லெட்டர் சொல்லித்தரணும்னா அதில் வந்து 6 ஆப்ஜெக்டோட நேம்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைடிங் மாதிரி தான், பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கைட்லைன் மாதிரி தான். ஸோ என்னென்ன விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும் எளிமையாக. ஸோ இந்த புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட வேவ்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தை எந்த இதில் சொல்லிக் கொடுத்தா அவங்க அதில் அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த வேலை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இதை ஒரு கைட்லைன் புக்காக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து குழந்தைகளுக்கு நல்லா யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து இப்போ 6 இருக்குன்னா 6 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கவுண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி கவுண்டிங்கும் நம்ம நம்பர்ஸ் ப்ளஸ் கவுண்டிங் வந்து நம்ம இதில் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த 4 புத்தகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான புத்தகங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்க போகிறேன் இங்கிலீஷில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 4 புத்தகங்கள் ஒரு பண்டிலாக இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு செட் ஆகிக்கலாம். ஃபுல்ஃபில்டாக நான் வந்து இப்போ தான் வந்து நான் ப்ரீ ஸ்கூல் சேர்த்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியலை, நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதற்கான செட்டு ப்ரீ ஸ்கூல் செட்டு. பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலில் என்னென்ன டாபிக்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 29 டாபிக் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லித்தர முடியும். இது ஒரு கைடிங் புக் மாதிரி. ஸோ எல்லா விஷயங்களும் இருக்குது இதில். இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா குழந்தைங்க ஃபுல்ஃபில்லடாக ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நர்சரி ரைம்ஸ், ஃபேமஸான நர்சரி ரைம்ஸ். ஸோ நம்ம நிறைய பாடல்களும், அதாவது ஒரே வெக்காபுலரி மட்டும் கிரியேட் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பாடல்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்ஸ் அதில் நிறைய விஷயங்கள் குழந்தைங்கள் ரொம்ப இன்ட்ராக்டிவாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கான பாடல்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் புக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு வந்து கையை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஸோ கலரிங் வந்து நீங்கள் க்ரையான்ஸ் நல்லா ஜம்போ க்ரையான்ஸ் வாங்கி கொடுங்க பெருசாக. ஸோ அவங்களால எளிமையாக வந்து கலர்ஃபுல்லாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது கைக்கான ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அவங்களால எழுதும் போது நல்லா க்ரிப்பாக எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு கலரிங் புக்ஸை அவங்கள யூஸ் பண்ண விடுங்க. இதில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக காப்பி கலரிங் பண்ணுவாங்க. ஒரு ஆல்ரெடி கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காப்பி பண்ணி நம்ம கலர் பண்ணணும். ஸோ இந்த புத்தகங்களும் நான் இந்த பண்டலில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் கலரிங் முடித்த உடனே பேட்டர்ன்ஸ். ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் மூலமாக குழந்தைங்க எளிமையாக எல்லா லெட்டரையும் எழுத முடியும். தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எதுக்குமே இந்த பேட்டர்ன்ஸ், அதாவது லைன்ஸு, ஸ்லாண்டிங் லைன்ஸு, ஸ்லீப்பிங் லைன்ஸு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மூலமாக குழந்தைங்க வந்து ரைட்டிங்கை ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரைட்டிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு புத்தகம் தான் இது, பேட்டர்ன் ரைட்டிங். அடுத்தது ஆல்ஃபாபெட், கேபிட்டல் லெட்டர். குழந்தைங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் ப்ரீ ஸ்கூலில் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு செட் தான் இது. இந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 புத்தகங்கள் இருக்குது. ஸோ இந்த புத்தகங்கள் முழுக்க குழந்தைகளை ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ரெடி ஆகக்கூடிய புத்தகம் செட்டு தான் இது. இந்த புத்தகங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்க எளிமையாக ப்ரீ ஸ்கூலில் ரொம்ப அழகாக செட் ஆகிடுவாங்க. குழந்தைகளுக்கு நிறைய நாலேஜை நம்ம கொடுக்கறது மூலமாக தான் குழந்தைகள் நல்லா டெவலப் ஆவாங்க. ஸோ பேரண்ட்ஸான நீங்கள் அதற்கு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, அடுத்த பண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலோடு சேர்த்து ரீடிங், அதாவது வந்து ரீடிங்க்கு வந்து ஃபோனிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தகங்கள் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் இது.
அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயர்லி ஸ்டேஜில் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க புத்தகம் தான் இது சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்களுடைய ஸ்கூலில் இந்த புத்தகங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனிக்ஸ் புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எல்கேஜி செட்டு ஃபோனிக்ஸ் எப்படி சொல்லித்தரணும், அதாவது 44 சவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம தமிழில் அம்மா அப்படின்றதுக்கு ஆ இம் மா அம்மா அப்படின்னு சொல்கிற சவுண்ட்ஸ் நம்ம ஒரே ஒரு சவுண்ட் தான், நம்ம லெட்டரும் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரீட் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். தமிழில் எளிமையாக நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி ரீட் பண்ணோம்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் சவுண்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும், லாங்காக சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து சஞ்சுவும் போனுமே வந்து ஒரு 10 எபிசோட் வரை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த லெட்டர் முடிச்சிங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு புத்தகத்துக்கு 3 ப்ராக்டிஸ் புக்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் ப்ளஸ் சவுண்டு, அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ஸோ இது எல்லாமே கனெக்டிவிட்டியாக நம்ம சொல்லித்தரும் போது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லடாக பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜிக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இது பாருங்கள், எஸ் அப்படிங்கிறது ரைட்டிங் ப்ளஸ் உள்ள வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட், எஸ்ல என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அந்த சவுண்ட்ஸை வச்சு, அதுக்கப்புறம் எஸ் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் கேஸ், அதுக்கப்புறமா மிஸ்ஸிங் லெட்டர் என்னென்ன சவுண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறமா ஒரு கலரிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு லெட்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கூலோட ஸ்பெஷலே. பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இயர்லி ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம குழந்தைங்க கையில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்கள ரொம்ப போர் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஸோ எளிமையான லெட்டர்ஸை வந்து அதாவது ஈஸியான சவுண்ட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லி தந்து ஸோ அந்த லெட்டர் எழுத வைக்கிறது, அது அப்புறமா ஃபஸ்ட் லெட்டரோட பிகினிங் சவுண்டை வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது குழந்தைங்க எளிமையாக ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது முதல் செட்டு. இதோட கண்டினியூ தான் வந்து யூகேஜி செட்டு இருக்கும் ஆக்சுவலாக. இந்த செட்டு முடிஞ்சது அப்படி இந்த செட்டு குழந்தைங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா யூகேஜி செட்டு வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஸோ ஃபுல்ஃபில்லடாக முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ இந்த எல்கேஜி செட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லான இமேஜஸ், ஸ்டோரிஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க. அவங்க பண்ண ஒர்க்கு வந்து இந்த புக்கில் தெரியும் ஆக்சுவலாக. 100 Years இன்ஸ்டியூட் வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸு. ஸோ இதுக்கு வந்து 3 ஆக்டிவிட்டி புக்ஸ். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ரொம்ப அழகாக நான் காமிச்சேன் இல்லையா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்மால் கேஸ், அதுக்கப்புறமா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் கேஸ், அதுக்கப்புறமா பிகினிங் சவுண்ட்ஸ் வச்சு அதை இது பண்ணுறது, மேட்சிங் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லித்தரது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த புக்ஸில். ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த புக்ஸை வாங்கி கொடுங்க. ஸோ இந்த புத்தகம் முடிஞ்சதுன்னா யூகேஜி செட் குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டோரிஸ் அண்ட் ரைம்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் ரீட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க ரீட் பண்ணலான்னு நீங்கள் லவுடாக ரீட் பண்ணுங்கள். ஸோ சத்தம் போட்டு ரீட் பண்ணும்போது அவங்களோட மனசில் அழகாக பதியும், நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர உங்கள் மேலே அவங்க ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே நீங்கள் சொல்கிற வார்த்தை மேலே அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உட்காருங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து நமக்கு நீங்கள் நிறைய நியூ விஷயங்களை நமக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அவங்கள ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. அதுக்காக இவ்வளோ புக்ஸ் வாங்கிட்டோமே நம்ம எப்படிடா சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். ஆக்சுவலாக இது உங்களுக்கான ஒரு கைட்லைன், என்னென்ன நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் இதில் வந்து அவங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ஃபாபெட் வந்து ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அதனுடைய சவுண்ட்ஸும் நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் இருக்குது. ஸ்மால் கேஸ் லெட்டர்,
ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிக்சர் வைஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோனிக்ஸ், இப்போ ஏபிசிடி ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த புக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்ட பிறகு ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லித்தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இ அப்படின்னா பி. ஸோ குழந்தைங்கள ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டும் வந்து இதில் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரீடிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சைட் வேர்டு. அதாவது ஒரு டைம் பார்த்த உடனே குழந்தைங்க ரீட் பண்ணக்கூடிய வேர்டு தான் சைட் வேர்டு. ஸோ வந்து இந்த வேர்டு வந்து குழந்தைங்களை வந்து நிறைய ஸ்டோரி புக் வந்து ரீட் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி லாஸ்ட்டில் போட்ட பண்டிலில் வந்து ரீடிங் புக்ஸ் பண்டில் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர். ஸோ இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் வந்து அதில் நிறைய இருக்கும் சைட் வேர்ட்ஸு. ஸோ குழந்தைங்க எளிமையாக அவங்களால ரீட் பண்ணுற கான்ஃபிடென்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதற்கான ஃப்ளாஷ் கார்டு தான் இது. திஸ் இஸ் எ கேட். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ப்ரேஸும் இருக்குது. ஸோ குழந்தைங்க எளிமையாக பார்த்தா அந்த சின்ன வாக்கியத்தை வந்து அவங்களே ரீட் பண்ண முடியும். ஸோ வந்து இது போல் சைட் வேர்ட்ஸும் இதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ ரீடிங்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மொத்தம் ஃப்ளாஷ் கார்டு பார்த்தீங்கன்னா 32 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பண்டல் செட்டில் இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். பேரண்ட்ஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை நடந்தா போதும், பேசினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம குழந்தைகள் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தர வேண்டியது இருக்குது. இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ குழந்தைங்களுக்கு சொல்லித்தரீங்களோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க குழந்தைகள் வந்து சூப்பர் டூப்பராக படிக்கிறதுக்காக, ரீட் பண்ணுறதுக்காக, ரைட் பண்ணுறதுக்காக, லேர்ன் பண்ணுறதுக்காக இப்படி பண்டில் செட்டை வந்து ஒரு 5 பண்டில் செட்டாக பிரிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதற்கான பண்டில் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 புத்தகங்கள் சேர்ந்தது. 4 புத்தகங்கள் சேர்ந்ததனுடைய விலை வந்து 15% ஆஃபரில் 500 ரூபாய். இந்த புத்தகங்கள் 15% ஆஃபரில் 425 ரூபாய்க்கு நம்ம ஸ்டோரில் இது கிடைக்கும். இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 புத்தகங்களை வாங்கி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த புத்தகம் என்னன்னா ப்ரீ ஸ்கூல் புக்ஸ். அதாவது நான் நிறைய பிக்சர் புக்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 5 புத்தகங்களும் 465 ரூபாய்க்கு இது கிடைக்கும். 15% ஆஃபரில் இருக்குது. இந்த 2வது புக்கு, அதாவது பிக்சர் புக் வித்தவுட் பிக்சர் புக். இது வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நான் ரீடிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற குழந்தைகளுக்கானது. ரீடிங்ல மொத்தம் 7 புத்தகங்கள் இருக்கு. இதோட விலை 995 ரூபாய். 15% ஆஃபர்ல 820 ரூபாய்க்கு இந்த புத்தகங்கள் நம்ம ஸ்டோர்ல கிடைக்கும். இது வந்து ரீடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ற புத்தகம். இல்ல நான் வந்து 2 செட்டும் சேர்த்து வாங்குறேன் அப்படின்னா அதாவது பிக்சர் புக் பிளஸ் ப்ரீ ஸ்கூல் புக்ஸ் 16 புத்தகங்கள். இதனுடைய விலை 890 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வச்சுட்டு இருந்த எல்லா புக்ஸும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு இந்த எல்லா புத்தகங்களும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனுடைய விலை 2000 ரூபாய். நம்மளுடைய ஸ்டோர்ல 15% டிஸ்கவுண்ட்ல 1700 ரூபாய்க்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா 6369365184 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.